நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அருமைமிக்க வேட்பாளர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், இந்த பகுதியின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், எளிமையான குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயியின் மகனாக படிப்படியாக உழைப்பால் உயர்ந்து இதோ உங்கள் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இங்கே நின்று கொண்டிருக்கின்ற அவருடைய சகோதரர் ஜி செந்தமிழன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து குக்க சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று என் அருகில் நின்று வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் டி நகர் பகுதியிலே சொற்ப வாக்குகள் 300 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியவில்லை. 137 அதுல ஒரு 70 வாக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த முறை 25,000 வாக்குகள் வித்தியாசத்திலே டி நகர் தொகுதியிலே வெற்றி பெற இருக்கின்ற மாவட்ட செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானவர் சத்யா என்கின்ற சத்திய நாராயணன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய வெற்றி வேட்பாளர், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக சிறந்த ஒரு மாவட்ட செயலாளர், சுறுசுறுப்பாளர், மக்கள் அன்பையும் ஆதரவும் பெற்றவர், அதிமுக சார்பிலே விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய நண்பர் விருகை வி.என். ரவி அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணியோடு பாசத்தோடு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இவர்கள் எல்லாம் இங்கு வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் செஞ்சால் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்பார்கள். இது உறுதி, இது காலத்தின் கட்டாயம், இது நடமாட வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, கஞ்சா ஆட்சி, திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய ஒரே இலக்கு 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, தாய்மார்கள் என்று சொன்னாலே அதிக பாதிப்பு பெண்கள் தான், அதிக பாதிப்பு பெண்கள் தான். அண்ணா பல்கலைக்கழகம் உலக புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம், பொறியியல் ஆராய்ச்சிக்கு பெயர் போன பல்கலைக்கழகம்.
ஆனால் கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னாலே அதில் பாலியல் வன்கொடுமைகள், பெண்கள் சீண்டல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி. புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் இங்கு பெண்களுக்கு எதிரான, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு பல்கலைக்கழகமாக மாறியதெல்லாம் இந்த மோசமான திமுக ஆட்சியில் தான். அதான் நான் சொல்கின்றேன். அதுல ஞானசேகரன் ஒருத்தர் யாருன்னு கேட்டா திமுக கட்சிக்காரன். ஸ்டாலின் அவர்கள் எங்க கட்சியில இல்லைன்னு சொன்னார் முதல்ல. அப்புறம் ஆதரவுகள் நாங்க கொடுத்தோம். இல்ல எங்க கட்சியில ஆதரவு. இப்படி ஞானசேகரன் என்பவர்களை பிடித்து அதன் பிறகு நாங்கள் எல்லாம் போராட்டத்தில் கலந்து வருகிறோம், இல்லைன்னா விட்டுட்டு இருப்பாங்க. அதன் பிறகு யார் அந்த சார்? இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ போன வாரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானவேல் ஒரு பேராசிரியர், அவர் 4 மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அவர் கைது செய்யப்படுகிறார். அதனால நானும் பேர்ல எப்படி இருக்கிறாங்க தெரியல. பேர் தான் ஞானம். காரணம் இது திமுக ஆட்சி. அப்படிதான் இருக்கும். என்ன பேர் வச்சாலும் கடைசியில ஊழல், கஞ்சா, சாராயம், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் செய்கின்ற கேவலமான மோசமான ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த பேரு மறந்துட்டம்பா. ஐயோ அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு, எல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கள? பேர் சொல்லலன்னா பரவாயில்லையா? இது பேசுறதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடும். அந்த பேர் சொல்றதுக்கு இது முடிச்சுட்டு நான் அம்பத்தூர் போனோம், அப்புறம் பெரம்பூர் போனோம். சரி, இந்த எல்லாம் தப்பா எடுத்துக்கணும். அத்தனை பேரும் இங்க இருக்கின்ற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய அண்ணன்மார்கள், தாய்மார்கள், உயிரின் மேலான அன்பான வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார வணக்கங்கள். இப்போ 5 ஆண்டு காலம் நீங்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 பொய்களை சொன்னார்கள். பொய் என்றால் வாக்குறுதிகள். என்ன பொறுத்த வரைக்கும் அது பொய். ஆனால் ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்றால் அது அரசியலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அது சத்தியம். சோழர்களும் அவருடைய மகனும் சேர்ந்து தெரு தெருவாக 505 சத்தியங்கள் உங்களுக்கு கொடுத்தார். அதில் எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66. வெறும் 66. 66 விகிதாச்சாரத்தில் பார்த்தா வெறும் 13 விழுக்காடு. 505 66 13%. வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? வரணுமா? கூடாது, கூடாது, கூடாது. ஒரு தேர்வு 100 மார்க், 100 மதிப்பெண்கள், அதுல குறைஞ்சது 35 மதிப்பெண்கள் எடுத்தால்தான் அதுல தேர்ச்சி, பாஸ். ஆனா எவ்வளவு மதிப்பெண்கள் திமுக பெற்றிருக்கிறது 5 ஆண்டுல? வெறும் 13. 13 ஃபெயில். ஃபெயிலான கட்சி. ஃபெயிலான கட்சி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? நிச்சயமா வரக்கூடாது. அவங்க தகுதி கிடையாது, திறமை கிடையாது, நேர்மை கிடையாது. இது 3 தான் அவசியம் ஒரு நிர்வாகத்திற்கு. தகுதி, திறமை, நேர்மை. இது 3 குணமும் இல்லை. இது 3 குணமும் இல்லை. அது சென்னை, நானும் சென்னையில தான் இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட சென்னை எப்படி இருந்த சென்னை? ஆத்துல வெள்ளம் போச்சுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? போட்டு வாங்கணும். வச்சிருக்கீங்களா போட்டு வீட்டுல? சென்னையில மழை பெய்யுதுன்னா
அடுத்தது போட்டு வாங்கணும். அதான் நான் உங்களுக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லி போட்டு வேணும்னா சொல்லுங்க. தருமபுரியில பரிசல் நிறைய இருக்குது, ஏற்பாடு பண்றேன் நான். 5 ஆண்டு காலத்தில் அந்த நிலையில இருக்கிறோம். நம்ம உடனடியில வந்தோம். 2023 நானும் படிச்சு சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே தயார் நிலையில இருங்க, வெள்ளம் வரும். அங்கேயும் கேட்டா தானே. கொள்ளடிக்கிறதே மட்டும்தான் தொழிலாக வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும். அமைச்சர்னு சொன்னா நான் அமைச்சர்னு சொல்ல மாட்டேன். 4 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர்னு ஒரு போர்வையில. அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள், பிசினஸ் மேன், அவ்வளவுதான். யார் அதுல நம்பர் 1 ஏவா வேலு, நம்பர் 2 சேகர் பாபு, நம்பர் 3 நேரு, நம்பர் 4 10 ரூபாய் பாலாஜி. அவர் அமைச்சரா இல்லை, ஆனாலும் அமைச்சரே அதிக அதிகாரம் அவருக்கு. இப்படி இந்த 4 பேரும் முதலமைச்சர் ஆக்கிரமிப்பு பண்ணி கொள்ளடிக்கிறதுக்காக இந்த துறைகளை வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு மாநகரம், உலக புகழ்பெற்ற ஒரு மாநகரம் சென்னை, என்னையா பண்ணீங்க? டி நகர்ல சுதந்திர போராட்ட தியாகிப்பா யாரும் தெரியுமா? நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்களோட பெரிய ஒருத்தர் டி நகர்ல வாழ்ந்தார். அவர் பேர்ல ஒரு மேம்பாலத்தை வச்சிருக்கிறாங்க. வெக்கக்கேடியா அதெல்லாம், வெக்கக்கேடியா. அங்க திமுக ஒரு மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, அங்க அவர் பேரு கருணாநிதி. அவர் கிடையாது, கலைஞர் கிடையாது, இது வேற கருணாநிதி. அவர் பேர்ல ஒரு மேம்பாலம் சென்னை டி நகர்ல, எவ்வளவு பெரிய மேம்பாலம், தலையெழுத்தெல்லாம். இவெல்லாம் தியாகியா? என்னையா பண்ணீங்க? அதை வித்து இதை வித்து நாசப்படுத்தி இதுதான் நடக்குது. எங்க பேர்ல தியாகி கருணாநிதி பேர்ல டி நகர்ல ஒரு மேம்பாலம் பேர் வச்சிருக்கீங்களா? கேடுகிட்ட அன்பழகன் பேர். எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இன்னொன்னு, கலைஞர் மேல எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஆனா அவர் புள்ள அதுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் சமூக நீதிக்கு குரல் கொடுத்தவர்கள். அடித்தள மக்கள் முன்னேறணும்னு ஒரு ஆதகமா இருந்தார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி என்னன்னு தெரியும். இப்ப இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் அன்பழகன் பேர்ல, தீனர் அன்பழகன் பேர்ல ஒரு மேம்பாலம் வைக்க கிடையாது. என்ன அன்பழகன் பண்ணிட்டாரு? உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? அதான் சொல்றேன். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து கொள்ளையோ கொள்ளையடித்திருக்கின்ற இந்த மக்கள். இங்க சைதாப்பேட்டையில தொழிற்பேட்டை இருக்கு. தொழிற்பேட்டையில நல்ல பேர் படி, அந்த காலத்துல நிறைய தொழிற்சாலை இப்ப எல்லாம் கொஞ்சம் வெளியில போய், ஆனாலும் அந்த தொழிற்பேட்டை இங்க இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். தெரியுமா? 56 விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள். இதனால எத்தனையோ தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடையாது, வேலை இல்லாம போயிட்டாங்க. காரணம், இவருடைய நிர்வாக திறமை இல்லாத ஒரு சூழல். நிர்வாகத்தை என்னன்னு தெரியல. இன்னொரு நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்களே சென்னையில தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜாக்டோ ஜியோ அந்த அசோசியேஷன் அந்த அமைப்புன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி திமுகவுக்காக வாக்கு சேகரித்து என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓய்வூதியத்தை அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுப்பார்கள் என்று சத்தியம் செய்து ஆட்சிக்கு வந்தார். 5 ஆண்டுகள் முடிகின்ற நேரத்தில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றல. அரசு ஊழியர்கள் ஜனவரி மாதம் நாங்க பெரிய போராட்டம் பண்ண போறோம், தொடர் போராட்டம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே பயந்து போன ஸ்டாலின் அவர்கள் உடனே அவங்களுக்கு ஒரு ஓய்வூதிய திட்டம், ஏதோ திட்டம், மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டம், அதுல பேரை மட்டும் மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அது என்னன்னா, அரசு ஊழியர்கள் அவங்களே பணம் போட்டு அவங்களோட ஓய்வூதிய திட்டத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாங்களாம். இது வைக்க கிடையாது. அதனால இன்னைக்கு தெரு தெருவா கடந்த நீங்க 2-3 மாதம் பார்த்திருப்பீங்க,
ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஒரு இடத்துல போராடிட்டு இருக்கிறாங்க, சத்துணவு ஊழியர்கள் ஒரு இடத்துல போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்? துப்புரவு பணியாளர்கள். நினைச்சு பாருங்க, ஞாபகம் வச்சுக்க. நம்ம குப்பையா சுத்தப்படுத்துகின்ற துப்புரவு பணியாளர்கள் அவங்க மட்டும் இல்லைன்னா சென்னையே நாத்தடிச்சு. அப்படிப்பட்டவர்கள் போராட்டம் செய்யறது கூட அனுமதி கொடுக்கல இந்த மோசடி திமுக ஆட்சி. காவல்துறையில் அவர் தூக்கி எடுத்துட்டு போய் எவ்வளவு கொடுமை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் மறக்கக்கூடாது. நீங்க நிச்சயமாக தமிழக மக்கள், சென்னையில் வாழ்கின்ற மக்கள் மறக்காதீர்கள். எவ்வளவு மோசடி. சத்துணவு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராட்டம், ஊராட்சி மன்ற அலுவலர்கள் ஒரு பக்கம் போராட்டம். இப்படி ஒவ்வொரு பகுதியானவர்கள் எத்தனை பேர் தொடர்ந்து போராட்டம். என்னன்னா ஏமாத்திட்டார் ஸ்டாலின், ஏமாத்திட்டார் ஸ்டாலின். அதனால அத்தனை உழைக்கின்ற வர்க்கமும் குட் பை ஸ்டாலின் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் குட் பை ஸ்டாலின், ஸ்டாலின் நீங்க போனது பண்ணது போதும்பா, கொஞ்சம் ஓய்வெடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று அத்தனை மக்களும் இன்று தமிழ்நாட்டில் முடிவு செய்து விட்டார்கள். நான் போயிட்டு வந்துட்டு இருக்க, பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா மக்கள் அத்துணை வர்க்கம், உழைக்கின்ற வர்க்கம், மீனவர் சமுதாயம், நெசவாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், இப்படி அத்தனை மக்களும், இளைஞர்கள் எல்லாமே ஒரு முடிவில் போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை சீரழித்தது போதும், இவர்கள் கொள்ளை அடித்தது போதும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து இந்த நேரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு முடிவு, உங்கள் முடிவு, உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற முடிவு. நான் தொடக்கத்திலே சொன்னேன், பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. நானும் உணர்வுபூர்வமான அவங்ககிட்ட கேட்கிறேன். நானும் 3 மகள்களுக்கு ஒரு தந்தை. எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியுது. எனக்கு இப்படி ஒரு சூழல் தமிழ்நாடு இதுவரை பார்த்தது கிடையாது. திமுக ஆட்சியில வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வருகிறது தமிழ்நாடு. பாத்தீங்களா, வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம். எப்பேற்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தினம் தினம் பெண்களை சிதைத்து, மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஏதோ நான் கொலை சொல்லணும்னு சொல்லல, என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, கணக்கு தரவுகள். எவ்வளவு பெரிய மோசடி. அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் மட்டும் கிடையாது, விளாத்தி குளத்துல 2 வாரத்துக்கு முன்பு, தூத்துக்குடி விளாத்தி குளத்துல 2 வாரத்துக்கு முன்பு 12ஆவது படிக்கின்ற ஒரு பெண் வீட்டுக்கு வெளியில போனாங்க, காணோம். ஒரு நாள் காணோம். தேடி தேடி பார்த்தாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, போலீஸ் மெத்தனமா இருந்துருச்சு. அடுத்த நாள் பணமாக பார்த்தாங்க. ஒருத்தர் கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார். ஒரு மனித மிருகம். மதுராந்தகத்துல 14 வயது குழந்தை, அதுவும் 2 வாரத்துக்கு முன்பு 3 பேர், 3 மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை கெடுத்து நாசப்படுத்தி விட்டார். கும்படி போட்டு அங்க 8 வயசு குழந்தை காணோம். பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, காணோம். 8 வயசு. எங்கன்னு பார்த்தா 3 மணி நேரத்துக்கு பிறகு புதர்ல இருந்து ரத்த காயத்தோட அப்படியே கீறி அப்படியே அவ்வளவு மோசமா வந்து. என்னன்னு பார்த்தா போலீஸ்ல போறாங்க, வழக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வழக்கு எடுத்தா அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும். நாங்க எல்லாம் போய் அழுத்தம் கொடுத்து வழக்கு எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. மறுபடியும் அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு 5 டீம், போலீஸ் டீம் போட்டு 1 மாதத்துக்கு பிறகு பிடிச்சானுங்க அவனை. அசாம்காரன் ஆந்திரா சூலூர்பேட்டையில வேலை செய்யறான். அவன் சொல்றான், திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில நான் வேலை செய்யறேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன்னா பார்டர் 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு தமிழ்நாடு. அங்க ஏன் போறேன்னா எனக்கு சரளமா கஞ்சா கிடைக்குது, போதை மாத்திரை கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, எல்லாத்துக்கு மேல சின்ன சின்ன பெண்கள் இருக்குது. ஒருத்தன் சொல்றானா, உங்களுக்கு எல்லாம் ஆள்வதற்கு எதுக்கியா ஒரு ஆட்சி, முதலமைச்சர் பதவி, உங்களுக்கு எதுக்கியா ஒரு பொறுப்பு, உங்க பெண்களை உங்களால பாதுகாக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கியா முதலமைச்சர், எதுக்கியா உங்களுக்கு பதவி பொறுப்பு? உங்களுக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்துல, கோயம்புத்தூர் நடுவுல விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு பெண், 3 அரக்கங்கள். கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தையா, என்னையா எங்கேயா போகுது நம்ம நாடு? நினைச்சு பாருங்கயா.
2 வயசு குழந்தைய ஒருத்தர் மனித மிருகம் கெடுத்து பாலியல் கொடுமை செஞ்சு கொலை செய்துகின்ற காட்சியில தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாடியா? வெக்கக்கேடியா? வெக்கப்படலையா? நம்மெல்லாம் இப்படி ஒரு ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுவதற்காக அது யார் பண்ணா? திமுகவின் மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பாளர், திமுகவுடைய இளைஞர் சங்க மாவட்ட பொறுப்பாளர். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் சாராயம், மது, சந்து கடை, சாராய கடை. இதுதான் நிர்வாகம். இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். தமிழக மக்களை சிந்தியுங்கள். கேட்டா டாஸ்மாக் விற்பனை 4800 மது கடைகள், டாஸ்மாக் கடைகள், 1500 மனமகிழ் மன்றங்கள், குடிக்கிறது கிளப், 25000 சந்து கடைகள், 2 டாஸ்மாக் கடை நடுவுல 10-15 சந்து கடை வச்சிருக்கிறான். எல்லாம் கொள்ளடிக்கிறதுக்காக. அதாவது வெக்கக்கேடு எப்படின்னா, டாஸ்மாக் கடையை பாதுகாப்பதற்காக அங்க டாஸ்மாக் கடையில 5 ஊழியர்கள் உள்ள இருக்கிறாங்க. ஆனா தொடக்க பள்ளியில எத்தனை ஆசிரியர்கள்? ஒரே ஒருத்தர். இதுல இருந்து தெரியுது ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க படிக்காதீங்க, குடிங்க. படிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர், குடிக்கிறதுக்கு 5 பேர் டாஸ்மாக் கடையில், படிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தொடக்க பள்ளி இல்ல, குடிக்கிறதுக்கு 5 பேர் டாஸ்மாக் கடையில். அப்போ இதுல இருந்து திமுக ஆட்சி எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்யல, குடிக்கிறதுக்கு எல்லாமே செய்யறாங்க. எல்லாம் மக்கள் நீங்க மறக்காதீர்கள். குடிச்சிட்டு கஞ்சா போட்டுட்டு போதை பொருள், காக்கைன், ஹெரோயின், அபின், ஃபென்டனைல், மெத்தலாம்ஃபெட்டமைன், LSD போன்ற அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் வீதி வீதியாக விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னையில தான் அதிகமாக வித்துட்டு. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலத்தை கருதி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தாய்மார்களும் உங்கள் காலை பிடித்து நான் கேட்கின்றேன், தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இதை நாங்கள் ஒழிப்போம். அடுத்த மாதம் பதவியேற்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒழிப்பார், போதை ஒழிப்பார், மதுவை ஒழிப்போம். நான் கேட்கிறேன், போன வாரம் ஸ்டாலின் அவர்கள் அவங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கை அவருக்கு என்ன அதுல இருந்து தெரியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவ்வளவுதான். அது ஒரு வார்த்தையோடும் தெரிஞ்சிருக்க போறதுல, படிச்சிருக்க போறதுல அது வேற. வந்தாரு, 15 தேர்தல் அறிக்கையை பேசினாரு. அப்ப எனக்கு நேரம் ஆச்சுன்னு போயிட்டார். அவரு எந்த அளவுக்கு அவங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாரு. அவருக்கு நேரம் இல்லையா? அப்ப எதுக்கா தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க? மக்கள் என்ன முட்டாள்களா? கடந்த முறை ஏமாத்துற மாதிரி இந்த முறை ஏமாத்த முடியல. ஏன்னா நான் ஒரு ஆவணத்தை வெளியிட்டேன், விடியா ஆட்சி அப்படி ஒரு ஆவணம், ஒரு புக் ஒன்று போட்டேன். அதுல 505 வாக்குறுதியில வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. புக்கை போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க கப்பு சிப்புன்னு ஆயிட்டானுங்க. அது வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் சொல்றார் முதலமைச்சர், 99 விழுக்காடு நாங்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். ஒரு நாள் முதலமைச்சர் சொல்றார். அடுத்த நாள் 90 சொல்றாரு. அடுத்த நாள் 85 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். அமைச்சர்கள் 101 விழுக்காடு, அதுக்கு மேல கொடுத்த காசுக்கு அதிகமாக போகிறாண்டான்னு சொல்லுவாங்க. 101 100க்கு மேல நாங்க நிறைவேற்றிட்டோம். புக்கை போட்டு வெளியிட்டோம்னா ஆய முடிட்டாங்க. 66 தான் முழுமையா நிறைவேற்றிட்டோம். தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு. அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு இடத்துல கூட மதுவை பற்றி, ஒரு இடத்துல கூட போதை பொருட்களை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. தமிழக மக்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். திமுக தேர்தல் அறிக்கையில மது விலக்கோ, மது படிப்படியா குறைப்போமோ, மதுவோட பிரச்சனைகளை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. போதை பொருட்களுடைய தாக்கத்தை பற்றி, போதை ஒழிப்பை பற்றி, போதை பொருட்களுடைய ஒழிப்பை பற்றி திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட கிடையாது. அப்போ இவங்க எதுக்கு ஆட்சி? இந்த 2 பிரச்சனைகள் தான் தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனைகள். இந்த 2 பிரச்சனைகளால தான் தமிழ்நாட்டுடைய பெண்கள், குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகளுடைய வாழ்க்கை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனித மிருகங்களால். அப்போ
என்ன அளவுக்கு உங்களை அலட்சிப்படுத்துகின்ற ஒரு திமுக, ஒரு ஸ்டாலின் ஆட்சி. இந்த தேர்தல் அறிக்கை யார் தயாரிச்சாங்க தெரியல. யார் தயாரிச்சா? நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள். இதே கனிமொழி அவர்கள் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு தெரு தெருவா சென்று முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. என்னம்மா வசனம் அது? என்ன வசனம்? ஏன் உங்க தேர்தல் அறிக்கையில மதுவை படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வருவோம் ஏதாவது எங்கேயோ இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், அதிமுக ஆட்சியில நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். இதுதான் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில போதை ஒழிப்புக்கு தனியாக ஒரு பிரிவை உருவாக்குவோம், போதை பொருட்களை ஒழிப்போம் என்று உங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றார். இதுதான் வேணும், இதான் எங்களுக்கு வேணும், இதான் பெண்களுக்கு வேணும், இதுதான் குழந்தைகளுக்கு வேணும், இதுதான் பெற்றோர்களுக்கு வேண்டும், இதுதான் தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களுக்கும் வேண்டும். இதை விட்டுட்டு என்னமோ கதை கதை அதுவும் சொல்றார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர் இன்னும் சொல்றார், திமுக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். அப்படி ஒரு கதாநாயகனை 15 அறிக்கை விட்டுட்டு அப்படி வெளியில கிளம்பி அதை விட்டு கதாநாயகன். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் இல்ல, காமெடி கூட கிடையாது, ஏன் வில்லன் கூட கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு டான்ஸ் பாட்டுல ஒரு 100 பேர் நடிப்பாங்கல்ல கும்பலா, அதுல ஒரு எக்ஸ்ட்ரா. அதனால இது ஒரு தேர்தல் அறிக்கை, இது ஒரு ஏமாற்று வேலை தேர்தல். அடுத்தது நம்ம ரவி இருக்கிறாரு இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், அவர் பகுதியெல்லாம் வருது. கோயம்பேடு பேருந்து நிலையம் மாத்திட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து போய் மாத்திட்டாங்க. அதுக்கு மாத்துறதுக்கு அவசரம், அது இணைப்பு இல்லையா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சென்னையில ஒரே பெரிய பூங்கா ஒண்ணும் கிடையாது, தொல்காப்பியர் பூங்கா. அது மொத்தம் 15 ஏக்கர் தான். உலகத்துல எத்தனையோ ஊருக்கு நான் போயிருக்கிறேன். டெல்லியில பாத்தீங்கன்னா லோதி பார்க் 210 ஏக்கர், மெஹர் அலி பார்க் 400 ஏக்கர், இன்னொரு பார்க் 800 ஏக்கர்ல கட்டிட்டு இருக்கிறாங்க. நியூயார்க் சென்ட்ரல் பார்க் 800 ஏக்கர், லண்டன் ஹைட் பார்க் கிட்டத்தட்ட 450 ஏக்கர். இப்படிதான் ஒவ்வொரு நகரத்திலையும், பெங்களூர்ல சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க், இப்படி எல்லாம் இருக்கு. சென்னையில நல்லதா மக்கள் இருக்கின்ற ஒரு பார்க் கிடையாது. நடக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு அங்க இருக்கிறோம், இப்படிலாம். அதான் நான் சொன்னேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அங்க இருக்கிற மாற்றி அமைச்சு ஒரு 55 ஏக்கர் இருக்கு, 35 பிளஸ் இன்னொரு 10-15 ஏக்கர் அங்க சுத்தி இருக்கு. ஒரு பசுமை பூங்கா ஒண்ணு கொண்டு வாங்க. அவசியமானது வேணுமா வேணுமா? வேணையா, எங்களுக்கு வேணையா. 10 லட்சம் பேர் அந்த பயனுள்ள அந்த பூங்கா நடக்கிறது, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா, ஞாயிற்றுக்கிழமை எங்க குடும்பத்தோட நாங்க உட்காருவோம். இல்ல ஒதுங்க, அங்க இங்க இருக்கிற மெரினா பீச் வேணும்னு சொன்ன உடனே நம்ம இங்க இருக்கிற ஒரு வியாபாரி ஒருத்தர், என்ன வியாபாரி யாரு, தெளிவா இருக்கிற சேகர் பாபு, அத எப்படியாவது லூலு மால் கொண்டு வரணும். நான் கேட்டேன், ஏன் லூலு மால் பிச்சை எடுத்துட்டு இருக்கானா, அவங்ககிட்ட காசு இல்லையா? காசு கொடுத்து அவன் வாங்க முடியாதா? அவன் தனியாரு, நீ மால் கட்டின, நீ காசு கொடுத்து நீ இடத்த வாங்கி நீ கட்டிட்டு போ. அரசாங்க நிலம் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? எங்களுக்கு அரசாங்க நிலம் மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்கள் கொண்டு வரணும். அதுக்காக நான் 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினேன், அங்க போராட்டம் பண்ண. அதன் பிறகு இப்போ அது கொண்டு வரல. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு கோயம்பேடு அந்த பேருந்து நிலையத்தை சென்னையிலே மிகப்பெரிய பசுமை பூங்காவாக நாங்கள் கொண்டு வருவோம். மக்களுக்காக, உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருவோம். இது உறுதி. நேரம் ஆயிடுச்சு, அங்க இது போனோம், அடுத்தது 51 போனோம். ஆமா, அதனால இதெல்லாம் சிந்தித்து தமிழக மக்களே, சென்னை வாழ்கின்ற மக்களே, நீங்கள் நல்ல ஒரு முடிவெடுங்கள்.
நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தமிழன் அவர்கள். உங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமான நல்லா தெரிஞ்சவர் அவரு, இந்த பகுதியில் சார்ந்தவர் அவரு. அதனால இதெல்லாம் சேர்ந்து அவரை பிரஷர் குக்கர் சின்னத்திலே மிகப்பெரிய அளவில் அவரை வெற்றியை கொடுங்கள். நம்முடைய டி நகர் பகுதியிலே சத்யா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே மிகப்பெரிய அளவில் அவருக்கு வெற்றி வர வேண்டும். அதே போன்று நம்முடைய விருகம்பாக்கம் பகுதியிலே ரவி அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுங்கள். இப்படி வெற்றி கொடுத்தால் மத்தியில நம்ம ஆட்சி, மாநிலத்திலே அதிமுக ஆட்சி, மத்தியில பிஜேபி ஆட்சி, மாநிலத்திலே அதிமுக ஆட்சி, ரெண்டுமே சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி. அதனால அதை நீங்கள் உறுதிப்படுத்தி தமிழ், அதுவும் அதிகமா நம்ம மத்தியில நம்ம ஆட்சி, மாநிலத்தில நம்ம ஆட்சி, ரெண்டு ஆட்சி வந்ததுன்னா அதிக பயன்பெறுபவர்கள் யாரு? சென்னை வாசிகள் நீங்க தான். நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். வளர்ச்சி திட்டங்கள் அத்தனையும் சென்னைக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் எல்லாம் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்களை வெற்றி பெற செய்யுங்கள், எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.